ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சுவாரஸ்யமான சூப்பரான ஒரு டேயை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். என்ன டே தானே, மறக்காமல் வீடியோக்குள்ளே வாங்க போய் பார்க்கலாம். வாழ்க்கையில் என்னைக்காவது மலையோட உச்சிக்கு போய் அங்கேருந்து கீழே இருக்கிற உலகத்தை பார்த்து வாவ் அப்படின்னு வியந்து போயிருக்கீங்களா? இன்றைக்கி இன்டர்நேஷ்னல் மவுண்டன் கிளைம்பிங் டே. நாம் ஏன் மலையேற்றத்தை கொண்டாடணும், முதல் தடவை ட்ரெக்கிங் போகிறவங்க என்னென்ன விஷயங்களை கவனிக்கணும், இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கடைசி வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முதல்ல ஆகஸ்ட் 1ஆம் தேதியை நாம் ஏன் மலையேற்ற தினமாக கொண்டாடுறோம் தெரியுமா? அமெரிக்காவை சேர்ந்த பாபி ஜோஸ் அப்படின்னு 2 பேர் நியூயார்க்கில் இருக்கிற 46 உயரமான சிகரங்களை ஏறி சாதனை படைச்சாங்க. அவங்க அந்த சாதனையை முடித்த நாளான ஆகஸ்ட் 1ஐ கௌரவிக்க தான் இந்த தினம் உருவாக்கப்பட்டுச்சு. ஆனால் இது வெறும் சாதனை மட்டும் கொண்டாடுற நாள் இல்லைங்க. இயற்கை நமக்கு கொடுத்த அழகான மலைகளையும் அதை நாம் எப்படி பாதுகாக்கணும் என்பதை நினைவூட்டுற நாள் இதுதாங்க. மலையேற்றத்தை பற்றி ஒரு சூப்பரான விஷயம் சொல்லவா? நம்ம சாதாரணமாக நடக்கிறத விட லேசான சாய்வான மலையில் ஏறும்போது நம்ம உடம்பு 30% வரை அதிகமான கலோரியில் இருக்குமா. ஸோ ஃபன் ப்ளஸ் ஃபிட்னஸ் ரெண்டுமே ஒரே நேரத்தில் கிடைக்கும். சரி, நீங்களும் மலையேற்றம் பண்ண ஆசைப்பட்றீங்களா? அப்போது இந்த 4 டிப்ஸ் உங்களுக்காக தான். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. சாதாரண ஷூஸ் போட்டுக்கிட்டு போகாதீங்க. நல்ல கிரிப் இருக்கிற ட்ரெக்கிங் ஷூஸ் ரொம்ப முக்கியம். சரிக்கு விழாமல் இருக்க இதுதான் உங்களை காப்பாற்றும். பேக் லேஸாக இருக்கணும். தேவைக்கு அதிகமான பொருட்களை எடுத்துகிட்டு போனால் மலை ஏறும்போது ரொம்ப சோர்ந்து போயிடுவீங்க. உடம்பை எப்போதுமே ஹைட்ரேட்டாக வச்சுக்கணும். தண்ணியோடு சேர்த்து எனர்ஜி பார்கள், நட்ஸ் அல்லது பழங்கள் கண்டிப்பாக கையில் வச்சுக்கோங்க. ரொம்ப முக்கியமானது, தமிழ்நாட்டில் ட்ரெக் தமிழ்நாடு வெப்சைட் மூலமாக அதிகாரப்பூர்வமாக அனுமதி வாங்கிட்டு போகிறதா பாதுகாப்பானது. கடைசியாக ஒரு முக்கியமான வேண்டுகோள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மலைக்கு போகிறது இயற்கையை ரசிக்கத்தானே தவிர அதை பாழ்படுத்த இல்லை. அங்கே பிளாஸ்டிக் பாட்டில்களையோ சிப்ஸ் பேக்கெட்டுகளையோ வீசிட்டு வராதிங்க. நாம் எடுத்து செல்ல வேண்டியது நினைவுகளை மட்டுமே, விட்டு வர வேண்டியது காலடிகளை மட்டுமே. நீங்கள் இது வரைக்கும் ஏறியதில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மலை எது? இல்லைனா எந்த மலைக்கு போகணும்னு ஆசைப்பட்றீங்க? மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்காக ஒரு கொஸ்டின், உலகத்திலேயே மிக நீளமான மலைத்தொடர் எங்கே இருக்குன்னு தெரியுமா? தெரிஞ்சிச்சுன்னா உடனே அதை கமெண்ட்டில் சொல்லிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.